இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எந்த சபைக்கு போகிறது சரியான சபை, அதாவது எது சரியான சபை, ரோமன் கேத்தலிக்கா, சிஎஸ்ஐயா, இல்லை பெண்டிகாஸ்டலா, இல்லை ஏஜி சபையா, இல்லை இண்டிவிஜுவல் சபை இருக்குது, இது எதில் நம்மளை போய் இணைச்சிக்கிறது சரியானது அப்படிங்கிறது ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். இன்னொன்று எந்த சபையில் நான் இருக்கிற சபை கரெக்டு தானா, ஓகேயா, கர்த்தர் என்ன இந்த சபையில் தான் வச்சிருக்காராங்கிற அந்த ஒரு பகுத்தறிதலும், இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் உங்கள் யாக்கோபு, இது நீர் என்னை காண்கிற தேவன் என்ற ஊழியத்தின் வழியாக உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்த விஷயமும் இல்லை கிறிஸ்துவனுடைய வருகையில் பங்கடையணுங்கிற அந்த வாஞ்சியும் இருந்ததுன்னா இந்த சேனலை மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இந்த காலகட்டத்தில் இது நிறைய பேருக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய கொஷினாக இருக்குது. இதை ஓப்பனாக யார்ட்டையும் கேட்க முடியாத சூழ்நிலையிலும் இருக்காங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு சபையில் இருக்கவங்க இன்னொரு சபையை பறித்து தங்களுடைய சபையை குறைச்சும் சொல்ல முடியாது, அந்த ஒரு விஷயத்தில் இதை பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஓகே, சரி, சபைங்கிறது சர்ச், ஓகேவா? அதை சர்ச் தான் தமிழில் சபை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போது கட்டடங்களில் தேவன் வாசம் செய்கிறதில்ல. மனுஷருடைய கைகளால் கட்டப்பட்ட எந்த கட்டடத்துலையும் தேவன் வாசம் செய்கிறது கிடையாது. ஓகேவா? நியாயப்பிரமாண காலம் முடிஞ்சு போயிடுச்சு. ஓகேவா? அது ஆசரிப்பு கூடாரம் மோசே மூலியமாக கட்டப்பட்டதாக இருக்கட்டும், இல்லை தாவீது கைட் பண்ணி சாலமோன் கட்டின தேவாலயமாக இருக்கட்டும், அந்த காலம், அந்த பிரமாணம் டோட்டலி முடிஞ்சிச்சு. இது கிருபையின் காலம், பரிசுத்த ஆவியானவருடைய காலம். ஹல்லேலூயா. ஓகேவா? அப்போது இதுக்குள்ள கட்டடத்துக்கு வேலையே இல்லை. வசனம் அழகாக அப்போஸ்தலர்கள் சொல்கிற கட்டடங்களில் தேவன் வாசம் செய்கிறது இல்லை அப்படின்ட்டு. ஓகேவா? அப்போது நம்ம அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது முதல்ல நிறுத்துங்க. ஓகே, நீங்கள் எந்த சபையில் வேணால் நீங்கள் போகிறவங்களா இருக்கலாம். வசனத்தின்படி எது சபைனா உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தான் வாசம் செய்கிறார். ஓகே, நீங்கள் தான் அந்த ஆலயமாக இருக்குது. தேவன் வாசம் செய்கிற ஆலயம் நீங்கள் தான். 1 Corinthians 3:16-17 இந்த வசனங்கள்லாம் அழகாக சொல்லியிருக்கு. நீங்களே அந்த ஆலயம் அப்படின்ட்டு. ஓகே, அப்போ நம்ம தான் ஆலயம். அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய சுத்திகரிப்பு தான். ஓகேயா? ஆனால் சபை கூடி வரதில் விட்டு விடாதுங்க. உங்களுக்கு மேலே ஒரு என்ன சொல்கிற ஒரு அத்தாரிட்டி பர்சன், ஓகே, ஒரு ஸ்பிரிச்சுவலி உங்களை ஆளுகிற ஒரு மாம்சத்தில் உள்ள ஒருத்தங்க வேணும். ஓகே, அதுக்கு வேண்டி நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சர்ச்சுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? இது வசனத்தின்படி உள்ள விஷயங்கள். பவுலும் அதை இன்சிஸ்ட் பண்ணுறாரு. சரி, இப்போது எந்த சபையில் உங்களை இணைச்சிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்ன சொல்லணும், நீங்கள் தேவனோட உங்களை இணைச்சிக்க பாருங்கள். ஓகேவா? நீங்கள் ரோமன் கேத்தலிக்கில் இருந்தாலும் சரி, எதில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு தேவனோட இணைச்சிக்க பாருங்கள். தேவனோட மீன்ஸ் வசனத்தோடு இணைச்சிக்க பாருங்கள். ஓகே, வசனத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சபையில் போய் உட்காரும்போது தெரியும், இது தேவனுக்கு விரோதமான சபை, இதில் உட்காரக்கூடாது அப்படின்னு. ஒருவேளை தேவனுக்கு விரோதமான சபையிலையும் உங்கள் மூலியமாக எழுப்புதல் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நீங்கள் அதான் வசனத்தில் இணைஞ்சிருங்க. வசனத்தை தெரிஞ்சுக்கோங்க. தேவனை யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அவருடைய அன்புக்குள்ளே வாங்க. கண்டிப்பாக அவர் எந்த சபையில் சரியானது எது சரியில்லாததுன்னு உங்களுக்கு தெரியும். சரியா? இப்போது ரெண்டாவதா, என்னடா டைட்டில் எந்த சபை சரியான சபைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, இங்கே உங்களுக்கு தெரியும் வசனத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நினைக்காதீங்க. சபை நீங்கள் தான். ஓகே, நான் தான் சர்ச். ஓகே, நீங்கள் தான் சர்ச். அப்போது நீங்கள் உங்களை சுத்திகரிக்கிறதுக்கு பாருங்கள். உலகம் உங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு சுத்திகரிக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா நீங்கள் போகிற சர்ச்சுக்குள்ளே தேவன் கிடையாது, உங்களுக்குள்ளே தான் வாசம் செய்கிறார். உங்கள் மூலிமா அந்த சர்ச்சுக்குள்ளே ஏதாவது கிரியை செய்யலாம். இல்லை அங்கே சர்ச்சில் இருக்கிற பாஸ்டருக்குள்ளே தேவன் இருந்தாருன்னா அவர் மூலிமா உங்களுக்கு கிரியை செய்யலாம். ஓகேவா? அப்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இங்கே. சரியா? உங்கள் ஆத்மாவை ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது தான் நான் சொன்னேன். இப்போது ரெண்டாவதா, நான் போகிற சபை சரியானதா, தேவன் என்ன இந்த சபையில் தான் நியமிச்சிருக்காரா எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா சிம்பிள். ஒருவேளை நீங்கள் ஒரு குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து 2 வருஷம் போகிறீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள எந்த மாற்றமும் இல்லை, அதாவது உங்களுடைய கிரியையில் எந்த மாற்றமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு தேவன் உங்களை நியமித்த சபையே இல்லை. ஓகே, அதுக்கு முன்னாடி சபைக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும். நீங்கள் இருக்கிறது கர்த்தர் நியமித்த இடத்துல இருக்கிறீங்களான்னு பாருங்கள். நீங்கள் இருக்கிற இடம், இப்போ ஒரு சென்னை பட்டணத்தில் இருக்கீங்க வச்சுக்கோங்களேன், தேவன் உங்களை அனுப்பி தான் இங்கே சென்னைக்கு வந்தீங்களா, அந்த உறுதி உத்தரவாதம் எடுத்துக்கோங்க. அப்போ கர்த்தர் அழகாக சொல்லுவார். ஓகே, இல்லைடா தம்பி, நான் உன்னை அனுப்பலை, நீ தான் ஓடிப்போன அப்படின்ட்டு ஏதாவது சொல்லுவார். ஓகே, கர்த்தர் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா செகண்டாக கேளுங்க அவரை, இப்போ நான் என்ன பண்ணுறது, கடன் ஆயிடுச்சா, அந்த டியூ போகுது, இந்த இஎம்ஐ போகுது, நான் என்ன பண்ணுறது, ஓகே சொல்லி அவர் சமூகத்தில் உட்காருங்க. அவர் சொல்லுவார். ஓகே, நம்ம எல்லாரை விட நீடிய பொறுமையாக அவர் இருக்கார் இல்லையா? அதனால் அவர் விசுவாசிங்க, அவர்கிட்ட கேளுங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அது எந்த இடத்துல இருக்கணும். ஏன் இதை இந்த நேரத்தில் சொன்னேன்னா, அதாவது உங்களுக்கு நியமித்த சர்ச்சு நீங்கள் இருக்கிற ஊரில் இருக்கும். ஓகேவா? நீங்கள் வேறு எதுக்காவது படிப்புக்கு வேண்டி, வேலைக்கு வேண்டி, வருமானத்துக்கு வேண்டி, இல்லை குடும்பத்துக்கு வேண்டி ஏதாவது வெளியில் வந்திருப்பீங்க. அது தேவனுக்கு உகந்தது கிடையாது. ஓகே, ஆனால் நீங்கள் அதான் கர்த்தருக்குள்ளே கேட்கும்போது அவர் சொல்லுவார், நீங்கள் போ, இங்கே ஒரு 2 வருஷம் இரு சொல்லுவார். இல்லை இங்கே போம்பார். அது உங்களுக்கு ஆத்துமாக்கு ஏற்றதாக இருக்கும். அங்கே உங்களை உருவாக்கி திரும்ப உங்கள் இடத்துக்கு கொண்டு வருவார். ஏன் வெளியில் வர்றது தப்பா, வெளியூர் போகிறது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வசனத்துக்கு விரோதமானது. கர்த்தர் அனுப்பாமல் நீங்கள் எகிப்துக்கு போகக்கூடாது.
ஓகே. கர்த்தர் அனுப்பாமல் லாபான் கூட நீங்கள் போகக்கூடாது. ஓகே. அப்போது நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை ஆசீர்வதிக்க தேவனால் முடியும். ஓகேவா? ஃபுல் உங்களை சுற்றி எல்லாருக்கும் பஞ்சமாக இருந்தாலும் நீங்கள் விதைச்சிங்கன்னா 100 மடங்கு அறுப்பீங்க. ஹல்லேலூயா. ஓகேயா? உங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் வந்து 16 பேர் விழுந்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. இதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. தேவத்துவம் எப்படிப்பட்டது, தேவன் எப்படி உங்களை ஆளுகை செய்கிறார், அவருடைய தன்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உலகத்துக்குன்னு இந்த அளவு ஓட மாட்டீங்க. சரியா? சரி, விஷயத்துக்கு வரேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இருக்கிற இடம் தேவனுக்கு சித்தமானு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு அந்த கிளாரிட்டி இருக்கும் இல்லையா? சரி, நான் செய்கிறது தப்பு. இப்போ நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஸ்கூல் படித்தா அதை நீங்கள் உங்கள் ஞாபகத்தில் கொண்டு வாங்கலாம். நீங்கள் எதில் குறைவுபட்டுருக்கீங்கன்னு தெரிஞ்சாதான் ஓகே, இதில் நல்ல மார்க் எடுக்கணும்னா என்ன டியூஷன் வைக்கணுமா, இல்லை வந்து மிஸ் கூட வந்து ஒரு 1/2 hour இல்லை 1 hour வந்து டவுட்ஸ் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணுமா அப்படிங்கிறது தெரியும். எப்போது நீங்கள் எவ்வளோ குறைஞ்சிருக்கீங்க இல்லையா? இப்போ பாஸ் மார்க் 35ன்னு வச்சுக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மேக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் 35 தான் வந்து பாஸ் மார்க் வச்சுக்கோங்க. நீங்கள் 20 எடுக்கிறவராக இருந்தால் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக வந்து டியூஷன் வைக்கணும் இல்லையா? டவுட்ஸ் கேட்டு உங்களால் முடியாது, 35 தாண்ட முடியாது இல்லையா? இல்லை அந்த மாதிரி அப்போது நீங்கள் எவ்வளோ குறைஞ்சிருக்கீங்கன்னு தெரியணும் இல்லையா? அதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. தெய்வ சித்தத்துக்குள்ளே இருக்கீங்களா, அவர் நியமித்த இடத்துல இருக்கீங்கன்னா. அதுக்கப்புறமா சபையை பற்றி நீங்கள் கேளுங்க, அவர் சொல்லுவார். சரி, நீங்கள் போகிற சபை சரியானதா இல்லையானா நீங்கள் அந்த சபையில் உள்ள போதகம் மூலிமா, அந்த சபையில் உள்ள ஊழியக்காரங்க மூலிமா உங்களுக்குள்ளே எந்த மாற்றமும் வரல வச்சுக்கணும். அதான் குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து இல்லை 2-3 வருஷம். ஏன் இப்போது சீஷர்கள் இருந்த மாதிரி 3 வருஷம் வச்சுக்கோங்க. ஒரு 6 மாதத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் ஒரு சர்ச்சுக்குள்ளே இருக்கீங்க. உங்களுக்குள்ள கிரியையில் ஒரு மாற்றமும் வரலன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த அதிசயம், அற்புதம், பிசாசோட அதை பற்றி பேசல. உங்கள் கிரியையில், உங்களுடைய பழக்க வழக்கத்தில், உங்களுடைய பார்வையில், உங்களுடைய பேச்சில், உங்களுடைய செய்கையில் எந்த மாற்றமும் வரலைன்னா அது கர்த்தர் உங்களுக்கு வச்ச சபை இல்லை. ஓகே. நீங்கள் நினைக்கலாம், இங்கே வந்து எனக்கு ஊழியெல்லாம் கொடுத்துருக்காங்களே, ஃபெலோஷிப் நடத்த சொல்லியிருக்காங்க, இல்லை வேறு ஏதாச்சும் இருக்கும், பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க சண்டைக்கு ஸ்கூல் நடத்துகிறேன் அப்படி இப்படி நீங்கள் நினைக்கலாம். அப்படி இப்படி ஒரு சில ஊழியங்கள் இப்போ வில்லேஜ் மினிஸ்டர்லாம் போகிறோம், இங்கே தான் ஒரு இதுவாக இருக்குது, அப்படி அங்கே போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஆவியானவர் அப்படியே நிரப்புறாரு அப்படிலாம் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களை நீங்களே வஞ்சிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் கிரியையில், நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய பர்சனாலிட்டி, ஓகேவா, உங்களுடைய இந்த கிரியைகள், நீங்கள் செய்கிற காரியங்களில் எந்த மாற்றமும் இல்லைன்னா அது உங்களுக்கு வச்ச சபை கிடையாது. அப்போது அதான் அட்லீஸ்ட் ஒரு 3-3.5 வருஷம் வரைக்கும். ஓகே. மற்றபடி நீங்கள் வசனத்தில் தேறிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓகே, கர்த்தர் இங்கே என்னை இருக்க வைக்கல. அதே மாதிரி இந்த சபை, ஒரு சபை இப்போ நான் இருக்கிறது இப்போ சொன்னபடி பார்க்கணும். ஆமாம், இங்கே வந்து தான் நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், இங்கே வந்து தான் ஊழியத்தினுடைய விஷயம் சொன்னார், இந்த பாஸ்டர் தான் நிறைய விஷயம் மூலியமாக கர்த்தர் பேசியிருக்காருன்னு நினச்சிங்கன்னா, கர்த்தர் எந்த காலம் வரைக்கும் அங்கே இருக்க சொல்கிறாரோ அதில் இருங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு எங்களை போக சொல்கிறாரோ அங்கே நீங்கள் போங்க. ஓகேவா? நிறைய ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க, அதாவது தாய் சபை அப்படி இப்படின்ட்டு, அதாவது வேறு ஒரு இடத்துல தான் இருக்கணும், கிளை எங்கே வேணால் போங்க, பரவி போட்டும், வேறு ஒரு இடத்துல, அதாவது ஒரு சபை தான் இருக்கணும்னா அதான் அவன் ஆயுசு முழுக்க ஜென்மம் முழுக்க அவன் பிள்ளைங்க அப்படி இப்படி வந்து சொல்கிறான். அப்படி கிடையவே கிடையாது. எந்த அப்போஸ்தலரும் அப்படி இல்லை, அப்போஸ்தலருடைய போதனையும் அப்படி இல்லை. அப்போஸ்தலருடைய போதனை என்ன, இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயங்களை விரிவாக்கி அப்போ அந்த நிருபங்களில் எழுதியிருக்காங்க. இதுதான் வந்து அப்போஸ்தலருடைய அந்த நிருபத்தில் வருது. அப்போது ஒரே சபையில் நீங்கள் இருக்கணுங்கிறது தேவனுடைய திட்டம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூலில் எப்படி ஒவ்வொரு கிளாஸாக மாறி மாறி அப்கிரேட் ஆகிட்டு வரீங்களோ அதே போல் ஒரு சிலருக்கு வந்து ஒரே சபை வச்சிருக்கலாம். ஒரு வேலை மெய்ப்பன் அழைப்பாக இருந்தால், ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டராக இருந்தால் அந்த சபையை நீங்கள் டேக் ஓவர் பண்ணுற மாதிரி இருக்கலாம், அழைப்பு இருக்கலாம். ஓகே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஓகே. மற்றபடி உங்களை வந்து சபையை விட்டு சபை ஒரு இடத்துல வச்சு உங்களை வந்து என்ன சொல்கிறது, கர்த்தருடைய அன்புக்குள்ளே வளர்த்துவார். ஓகே. அதாவது வசனத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க வைப்பார். இன்னொரு இடத்துல அனுப்பி, இப்போ இதுக்கு வந்து ஒரு 5 வருஷம் கூட ஆகலாம், 3 வருஷம் கூட ஆகலாம், இன்னொரு போதகர் கீழே அனுப்பி அவர்கிட்ட வந்து வசனத்தின் கிரியைகள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் எப்படி நடக்கணும் சொல்லி அவர் கூட ஒருவேளை உடன் ஊழியராக இருந்து கூட வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இப்போ இன்னொரு இடத்துல வச்சு உங்களை வந்து ஊழியக்காரராகவே மாற்றுவாங்க. ஓகே. கர்த்தர் சொல்கிற இடத்துல கரெக்டாக இருக்க பாருங்கள். அதுக்கு அவருடைய சத்தத்தை கேட்கணும், அதை அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கணும், உங்களை விட்டு கொடுக்குறவங்களா இருக்கணும். ஓகே. இவ்வளோ காரியங்கள் இருக்குது. ஒரு சர்ச்சு, ஓகே, நம்ம அதான் தேவாலயம்னு சொல்கிற ஒரு சர்ச்சுக்கு போகிறதுக்கும் பரலோகத்துக்கும் இவ்வளோ கனெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு பரலோகம் எந்த சபையை நியமிச்சிருக்கோ, எந்த ஊழியக்காரரை நியமிச்சிருக்கோ அங்கே போனால் தான் நீங்கள் வளர முடியும். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய எவாஞ்சலிஸ்ட் வந்து சர்ச் வச்சுருக்காங்க. எவாஞ்சலிஸ்ட்டுக்கு எவாஞ்சலிசம் மட்டும்தான் வந்து தெரியும். அவங்க என்ன தான் வந்து மற்ற காரியங்கள்லாம் எடுத்து பேசினாலுமே அவங்க அபிஷேகம் அதுதான், அந்த அபிஷேகம் அதை தான் செய்யும். ஓகேவா? இப்போ நம்ம வளரணும்னா, நம்ம வந்து பூர்ண புருஷராக ஆகிறதுக்கு, நம்ம பூர்ணம் அடைகிறது, அது கிறிஸ்துவனுடைய சாயலில் பூர்ணமாகிறதுக்கு எபேசியர் 4வது அதிகாரத்தில் அழகாக சொல்லியிருக்கோம். நம்ம கிறிஸ்துவனுடைய வளர்ச்சியில் பூர்ணமாகிறதுக்கு சிலரை வந்து அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை வந்து மெய்ப்பெரும் போதுவரமாக வச்சுருக்காங்க. ஓகே. அப்போது ஒரு மனுஷன் உருவாக்கப்படுறதுக்கு இந்த 5 ஊழியம் தேவைப்படுது.
ஓகேயா? நீங்கள் ஒரு சபையில் இருக்கும்போது ஓகேவா, அவருக்கு ஒரு அபிஷேகம் தான், இந்த 5ல் ஒரு அபிஷேகம் அனைட்டிங் இருக்கும். அதன்படி மட்டும்தான் உங்களுக்கு புரியும். சரியா? சிம்பிளாக சொன்னால் நீங்கள் துதிங்க, ஜெபிங்க, வீட்டில் இருந்து கர்த்தரை தேடுங்க. வீட்டில் இருக்கும்போது, நிற்கும்போது, நடக்கும்போது நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் உங்கள் ஆத்தும மனவாளரை, உங்கள் ஆத்தும நேசரை நீங்கள் தேடுங்க. அவர் காட்டுவார். அது மேபி சின்ன சபையாக கூட இருக்கலாம். நீங்கள் போங்க, அங்கேருந்து உங்களை வந்து விளைய செய்வார். ஓகே, ஒரு பெரிய ஆலமரமாக நிச்சயமாக மாற்றுவார். அவருக்கு செவி கொடுங்க, அவருக்கு வழி விடுங்க, அவர் உங்களில் கிரியை செய்வார். ஓகே, அப்போ நம்ம போக வேண்டிய சபை எதுனா, ஃபஸ்ட்டு நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோமா? நம்ம போக வேண்டிய சபை கண்ணில் பார்க்குற மற்ற சபையை பார்க்காம இந்த சபையை சரி செய்கிறது பார்க்கலாம். ரெண்டாவது, நான் இருக்க சபை சரியான்னு கேட்டிங்கன்னா, நீ உங்களை வளர்த்தலைன்னா, உங்களை பக்தி விருத்தி அடைய செய்யலைன்னா, அது நீங்கள் இப்போ உங்களுக்கு நியமித்த சபையே கிடையாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.